ருத்ரன் படத்துல வந்து இளவரசி சார் பொண்ணு கேரக்டருக்கு ஆடிஷன் செலக்ட் ஆனேன். ம். அதுவுமே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. அவர் பொண்ணுனா நல்லா கண்டிப்பா தெரிய வரும். அத வச்சு நம்ம அடுத்தது ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஷூட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஷூட்க்கு கூப்பிட்டாங்க. இந்த பெரம்பூர் கிட்ட ஒரு ஹவுசிங் போர்ட்ல ஏதோ ஷூட் நான் நைட் ஷூட் போயிருந்தேன். வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். வெயிட் பண்றேன். 2:00 ஆச்சு, 3:00 ஆச்சு கூப்பிடவே இல்ல. கடைசில பார்த்தா, அங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஹீரோலாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏடி வந்து கால் பண்ணி, "அடுத்த நாள் ஷூட் இருக்கும். உங்ககிட்ட நைட்டி இருக்குமா? அந்த மாரி வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டியே இல்ல. நான் போய் நைட்டியெல்லாம் வாங்குனேன். அப்போ ம். ஷூட்க்காக. அப்போ ஓன் காஸ்டியூம் தான் சொன்னாங்க. என்ட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ்லாம் பண்ணி ரெடியா வச்சு, ஓகே கூப்பிடுவாங்கன்னு இருக்கேன். நாளைக்கு ஷூட்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு நாள் சொல்லி சொல்லி. கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா, நைட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. "சாரி மஹிமா, அந்த மாரி மாஸ்டர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தா பெட்டரா இருக்கும் பொண்ணு." அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அடுத்த ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்றேன். அப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஆக்சுவலா அப்பவே நான் வந்து இளவரசு அப்பாவுக்கு பொண்ணா பண்ண வேண்டியது. கடைசியில இந்த படத்துல அவருக்கு பொண்ணா பண்ணியிருக்கேன்.